ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டுவிடுங்கள். உதவிக்கு 18001123 அறையழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இன்ஜூரிஸ் டு ஹெல்த். மது அருந்தல் உடல்நலத்துக்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம்.
அந்த கனவு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. கனவுல பார்த்த அந்த பொண்ணுங்களை இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் நேர்ல பார்த்ததே இல்லைனாலும் என் மனசுல அந்த பொண்ணுங்களுடைய முகம் பதிஞ்சு போச்சு. எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. இந்த கனவை பார்த்து 2 நாள் கழிச்சு யதார்த்தமா டாக்டர் ஜோ நாத்தோடைய வெப்சைட்டை பார்த்தேன். அதில் அவர் ரிசர்ச்காக தேடி பிடிச்ச வீட்டை பார்த்து நான் பயந்துட்டேன். கனவுல நான் பார்த்த அதே பங்களாவை பார்த்ததோ என் ரிப்போர்ட்டர் மனசில் ஒரு முடிவு பண்ண அவர் கூட ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணணும்னு. கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவில் ஒரு அசாதாரணமான ஒரு மீட்டிங். ஆனா அவர் அவருடைய ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாருக்குமே இன்டர்வியூ கொடுத்ததில்ல. பலரும் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஏதாவது பண்ணி நான் அவரை சந்திச்சே ஆகணும். அதுக்காக அமானுஷ சக்தின்னு சொல்றதெல்லாம் மக்களை ஏமாத்துற விஷயங்கள்னும் அவநம்பிக்கையில ஏற்படுற பயம்தான் காரணம்னு ரெஸ்லினோட வாக்கியத்தை நான் சொன்ன வாக்கியமா ஃபேஸ்புக்கில் போட்டேன். அடுத்த நாளே அந்த மெசேஜ் மேகசின்ல வந்திருந்துச்சு. ஹிந்து பேப்பர்ல வந்த அவருடைய கோஸ்ட் ஆன் மீ ஆர்டிக்கலுக்கு நடுவில் என்னுடைய கமெண்ட்டும் இருந்துச்சு. அது அவரை மனசளவில் பாதிச்சுது. We will meet tomorrow evening at 6 o'clock. டாக்டர் ஜோநாத் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு சொன்னா இவங்க நம்ப மாட்டாங்க. இவங்களை நம்ப வைக்க எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. இருந்தாலும் வேண்டாம், கரெக்டான டைமுக்கு வரலனா பார்க்க கூட அனுமதிக்காத எக்ஸென்ட்ரிக்கான ஒரு ஆளு. வேற விதமா சொல்லணும்னா பிசாசுன்னு கூட சொல்லலாம். எனக்கு இந்த பேய் பூதத்து மேலாம் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. நான் எந்த ஒரு விஷயத்தையும் சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுற ஒரு ஆளு. இங்க யாரோ இருக்காங்கன்னு சொன்னீங்க, யாரையும் காணோம். எப்படி தெரியும்? உள்ள இருக்கிறது 2 பொண்ணுங்களோட ஆவி. அதுவும் கல்யாணம் கூட ஆகாத பொண்ணுங்க. ஏன் இருட்டு இல்லாம பேய பார்த்தா பேய் கூட சகிக்காதே ஐயா. வண்டியை ஓரமா நிறுத்து. சீக்கிரம். அண்ணா ஒரு நிமிஷம், அங்க என்னாச்சு? ஆக்சிடென்ட்டா? கிளியர் ஆக லேட் ஆகும். ச்சே, யோ உன்னை வண்டியை ஓரமா விட சொன்னல, போயா சீக்கிரம் வண்டியை. லெஃப்ட்ல போ, அங்க இருக்கிற வண்டி எடுக்க. நீ பண்ணிக்கிற போ.
போன்னு சொல்றல, நிக்காத போ. ம். ஹலோ ஹலோ சார், இங்க இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். பிளாக் ஆயிடுச்சு. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார். இப்போ நீ எங்க இருக்கியோ அங்கேயே இருந்துக்க. இனி நீ இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. யுவர் டைம் இஸ் அப். இல்ல சார், நான் வந்துருவேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார். ஷோ. ச்சே.
ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் சார் நான் தான் இதுக்கப்புறம் இங்க வராதுன்னு சொன்னல. ப்ளீஸ் சார். ஷட் அப். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் பிளடி எக்ஸ்கியூசஸ். நீ போலாம். 1 செகண்ட் சார். என்ன பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயமா? நானா? அதுவும் ஒன்ன பார்த்து. எதுக்கு? ஐ ஹேவ் சாலிட் ரீசன் சார். உங்களுடைய ரிசர்ச் சாதாரண தியரிட்டிக்கல் மேஜிக்னு நான் ப்ரூவ் பண்ணிடுவோன்னு உங்களுக்கு பயமா இருக்குல்ல? அதனால தானே என்ன அவாய்ட் பண்றீங்க. என்னுடைய ஆர்டிக்கல் அதை எழுதுவேன், எல்லா மேகசினும் அதை பப்ளிஷ் பண்ண போறாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் யாருன்னு. என்னோட ஈகோவை டச் பண்ணா நான் உன்னை ஏத்துக்குவேன் நீ நினைக்கிற, அப்படிதானே? ஆனா நான் உன்னை இங்க எதுக்காக வர வேண்டான்னு சொன்னேன்னு உனக்கு இன்னும் தெரியாதுல்ல. அது இனிமே நீயே தெரிஞ்சுக்குவ. இப்ப என் கூட வா. உனக்கு இந்த பங்களாவை பத்தி என்ன தெரியும்? கொஞ்சம் தெரியும் சார். ஆஹா, இந்தா. சியர்ஸ். சியர்ஸ். எனக்கு முன்னாடி உன்ன மாதிரி 7 பேச்சுலர்ஸ் ஏற்கனவே இங்க இருந்திருக்காங்க. ஆனா அவங்க யாரும் இப்ப உயிரோட இல்ல. எனக்கு அது தெரியும் சார். அதுல 4 ஆக்சிடென்ட், 3 பேர் சூசைடு. இன்ஃபேக்ட் இறந்து போனவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரைக்கும் நான் தரவா படிச்சிட்டேன் சார். யூ ஆர் ரைட். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஆனா அது ஒரு சூசைடா இல்ல கொலையான்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. நீதான் எல்லாருக்கும் தலைவனா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அட்வொகேட் சாடு. அதுல சம்பந்தப்பட்டவங்க. இங்க பார், நான் அந்த ஊர் எம்எல்ஏ. ஒழுங்கா எல்லாரையும் ரிலீஸ் பசங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, தொலைச்சிடுவேன். கான்ஸ்டபிள், இந்த மரணங்கள்ல எல்லாம் சம்பந்தப்பட்டது உனக்கு நம்பிக்கை இல்லாத நான் ஏற்கனவே சொன்ன அந்த சக்தி தான். ஹலோ ஹலோ. அந்த ரேப் கேஸ்ல இறந்து போன குற்றவாளிகளோட ரிப்போர்ட்டை என்னால் நம்பவே முடியல. என்னோட 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கும்போது நம்பவே முடியாத பல விஷயங்களை நம்புற மாதிரியே இருக்கு. நிறைய பேர் இறந்திருக்காங்க, இது சாதாரணமா தெரியல, ஆனா நம்பிதானே ஆகணும். அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாத எத்தனையோ பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களோட விசாரணையில இறங்குனாங்க. இவ்வளவு தெரிஞ்சிருக்கிற நீ அமானுஷத்தை பத்தி தெரியலங்கிற. இதுல எந்த ஒரு விஷயமும் எனக்கு அமானுஷமா தெரியல சார். டெத் இஸ் குவைட் நேச்சுரல். இறந்து போன 4 பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க, மற்ற 3 பேரும் சூசைடு.
அதுவும் வேற வேற காரணத்தினால நடந்திருக்கு. சார், நீங்க ரிப்போர்ட்டை பாத்தீங்கல்ல? எதையுமே சயின்டிபிக் ரீசனோட பார்க்குற உனக்கு அது சம்பந்தப்பட்ட சாலிட் ப்ரூஃப் வேணும் இல்லையா? எனர்ஜிங்கிறது எப்பவுமே அழியாதது, அது வேற ஒண்ணா மாறக்கூடியதுங்கிற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும்ல? தெரியும் சார். அப்படிப்பட்டது தான் மனித ஆத்மா, அதுவும் அழியாதது தான். அதைத்தான் நம்ம ஆளுங்க பேய் பிசாசுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா தெய்வம்னு கூட சொல்றவங்க இருக்காங்க. சாரி சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால அதை ஏத்துக்க முடியல. சில பேரோட நம்பிக்கைன்னு மட்டும் சொல்லலாம். அது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, சாத்தியமானதுதான். ஓ, அப்படின்னா இங்க பேய் இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க, அப்படித்தானே? நிச்சயமா. ஒன்னு இல்ல, 2. ஓ, அதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? உனக்கு ஆதாரம் வேணும்ல, நீ வா, நான் காட்டுறேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி இதே பங்களாவில் தங்கியிருந்தவங்க தான் இந்த 2 பேர். அழகா இருக்கிறவ பேர் மீரா, இன்னொருத்தி ஜெனி. 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எந்த அளவுக்கு தெரியுமா? லவ்வர்ஸ் மாதிரி சுத்தி திரிவாங்களாம். பசங்களை கண்டுக்கவே மாட்டாங்களாம். இவங்களுக்குள்ள இருந்த நெருக்கத்தை பார்த்து இவங்களை தப்பா நினைச்சவங்க நிறைய பேர். பட் இவங்க யாரை பத்தியும் கவலைப்படல. பேராசை கொண்ட அவள் மனதினில் நிறைந்திருக்கும். காதல் மனதெல்லாம் பரவி இருக்கும். ஏய், நிறுத்தடி. நாங்க வந்தன வை. ஓ, என்னுடைய குரலை கேட்பதற்காக ஏங்கி காத்திருக்கும் உந்தன் ஏய், உன்ன இன்னைக்கு அத கூட கூடடி என்கிட்ட. இல்ல ஜெனி என்கிட்ட கூட இல்ல இல்ல கூடன்னு சொன்ன. இல்ல, தர மாட்டேன். கூடன்னு சொல்றல. கூட. ஏய், கூட. தர மாட்டேன். கூட. பொடி. இதெல்லாம் நான் ஜெனியோட டைரியில படிச்சது. இதே பங்களாவில் தான் ஜெனியும் மீராவும் அவங்களோட அறையிலேயே கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்கள யார் கொலை பண்ணது, எதுக்காக கொலை பண்ணாங்க, இது எதுவுமே தெரியாது. அத போலீஸ் சூசைடுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷமா இந்த பங்களா பூட்டியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் 7 பேச்சுலர்ஸ் இங்க இருந்திருக்காங்க. அவங்க கதி என்னன்னு உனக்கே தெரியும். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது நான் கனவுல பார்த்ததும் இதை தேடி நான் இங்க வந்ததுக்கும் நடுவுல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது சார். you're right. அதான் சொல்றேன், இங்க நீ வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. எனக்கே தெரியாம என்னை இங்க கூட்டிட்டு வந்தது எதுக்காக? பாரு. இதுதான் ஜெனியும் மீராவும் தங்கியிருந்த அறை. இதுவரைக்கும் யாருக்கும் அதை திறந்து பார்க்கணுங்கிற தைரியமே வரல. பிணங்கள் இருந்ததும் இங்கேதான்.
பேய் அங்கதான் இருக்குன்னு உங்களால எப்படி சொல்ல முடியுது? அங்க பாத்தியா, அதுதான் மீராவும் ஜெனியும். இங்க வா, கேளு. கேக்குதா? சி பாத்தியா அத? நான் சொன்னேன்ல, நீ நம்பவே இல்லை. அங்க பாரு, அங்க பாரு என்ன இருக்கு. நல்லா பாரு. இப்போ நீ என்ன நினைக்கிற? நோ சார், என்னால இப்பவும் இதை நம்பவே முடியல. ஒருவேளை இந்த டெக்னிக்கல் வித்தையெல்லாம் நீங்களே பண்ணிருக்கலாம்ல. சோ உனக்கு நம்பிக்கை வரல இல்ல? இல்ல சார், ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இங்க நீங்க தனியா இல்ல, உங்க கூட வேற யாரோ இருக்காங்க. நீ சொல்றது சரிதான். நான் இங்க ஒண்ணு தனியா இல்ல, அதை மட்டும் நீ மறந்துடாத.
எனக்குள்ளே என்னை தேடி எனக்குள்ளே தேடி திரியும்போது என் உள்ளத்தில் நான் பார்த்தது எனக்குள்ளே உன் முகம் மட்டும். அரும்பாக்கம் SD காலேஜில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம் நாங்கள் 2 பேரும். லிட்ரேச்சரை மீராவை விட எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் பிஎட் முடிச்சுட்டு நாங்கள் நல்ல டீச்சர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டோம். அதுக்கு நடுவில் நான் நிறைய வரிகளை தமிழில் எழுத ஆரம்பித்தேன். அதை மீரா கவிதைன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுவா. அப்படி தான் நான் முதல் முறையாக தமிழில் ஒரு கவிதை எழுதினேன். என் கவிதையை கேட்டு முதல் முறையாக ரசித்ததும் கேள்வி கேட்டதும் அவ தான், என்னோட மீரா. நான் எழுதின முதல் கவிதையும் அவளை பற்றி தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருப்பா அவ. சில நேரத்தில் அவ மேலே எனக்கே காதல் வந்திருக்கு. எனக்குள்ளே இருந்த காதலை தெரிஞ்சுக்கிட்ட நேரம்தான் அது. கூட ஜெனி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதோ உன் முகம் பார்க்க காத்திருக்கும் நீ முகம் பார்க்கும் கண்ணாடி கூட. அதை படிச்ச மீரா சந்தோஷமா என்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா. அதுதான் என் கவிதைக்கு கிடைச்ச முதல் பரிசு.
எதுக்கு நீ இங்க வந்த? எதுக்காக என்ன தேடி மறுபடியும் இங்க வந்த? நானா? என்ன நீ மறந்து போயிட்டியா? இல்ல இல்ல நீ உன்னையே மறந்துட்டியா? சொல்லு மாதவா. நான் மாதவன் இல்ல, சித்தார்த். பேரு எப்படி வேணாலும் யாரு வேணாலும் மாத்திக்கலாம், ஆனா உனக்குள்ள உன்னையே மாத்திக்க எப்பவும் முடியாது மாதவா. இப்பவும் நீயே தான். ஜெனி, உனக்கு புரியாது. உன்னால இதை புரிஞ்சுக்கவும் முடியாது. பல வருஷத்துக்கு முன்னாடி நீ செத்து போயிட்ட. நீ சொல்ற மாதவன் நான் கிடையாது. நீ சொல்றது உண்மைதான். அழிஞ்சது என்னோட உடம்பு மட்டும்தான். ஆனாலும் என்னோட மனசு இப்பவும் உயிரோட தான் இருக்கு. இப்பவும் எனக்கு அதே வயசுதான். சொல்லு மாதவா, என்னை விட்டு தூரமா நீ எதுக்காக போன? உன்னோட காதல் வெறும் காமம் மட்டும்தானா? ஜெனி, நீ சொல்ற எந்த ஒரு விஷயமுமே எனக்கு தெரியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். நான் எதுவும் கேட்க விரும்பல. என் பேரு மட்டும் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு? அது வெறும் ரெஃபரன்ஸ் மட்டும்தான். அதை தவிர சத்தியமா எனக்கு உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது. தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணு மாதவா. எல்லாம் நீ தெரிஞ்சுப்ப. எப்படின்னு நான் உனக்கு காட்டுறேன். நான் அடிக்கடி வந்து நிற்கிற இடம்தான் இது. இந்த கடலும் கரையும். நான் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத இடம் இது. எனக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே இந்த கடல் மட்டும்தான். என் அப்பா அம்மாவை பார்த்த ஞாபகமே எனக்கு இல்லை. படித்தது வளர்ந்தது எல்லாமே ஆசிரமத்தில் தான். ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காம போன வாழ்க்கை கோட்டுக்கு நடுவில் எனக்கு இருந்த ஒரே நிம்மதின்னா மரியா மதர் மட்டும்தான். மதர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, நீ நல்லா படிக்கணும், ஒரு டீச்சர் ஆகணும், அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழணும்னு. என்ன மதர்? ஐயோ பிஞ்சிருச்சு.
நீங்க ஒரு நல்ல செருப்பு வாங்க கூடாதா? ம்? ம். நீ சாப்பிட்டியா? அப்புறமா சாப்பிடுறேன். நீங்க படுங்க. ம். டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகியிருந்தாலும் உதவி கிடைக்காம என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த எனக்கு முன்னாடி முதல் முறையா அவர் வந்தாரு. மதர், வாமா. ஜெனி, இவர்தான் மிஸ்டர் அல்ஃபோன்ஸ். வணக்கம் சார். வணக்கம்மா. ம். உன்னோட படிப்புக்கான எல்லா விஷயங்களையும் இவர் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஆ, உன்னை பத்தி மதர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ படி. அதை பத்தின எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். எல்லாம் என் பொறுப்பு. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே அவர் தான். மாதம் மாதம் அவர் என்னை பார்க்கறதுக்காக வந்தால் கூட நாங்கள் ஷாப்பிங் போகும்போது அது வேணும் இது வேணும்னு என் மனசுக்குள்ளே நிறைய ஆசைகள் இருந்தும் அவர்கிட்ட கேட்க நான் தயங்கினேன். என் மனசு புரிஞ்சுக்கிட்ட அவர் எனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்க சொன்னார். ஆனால் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட தயக்கமே இல்லாமல் நான் ஆசைப்பட்டது எல்லாமே வாங்க ஆரம்பித்தேன். அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை, என்னோட அப்பா, ஃபிலாசபர், கைட், எல்லாமே அவர் தான். அப்பா என்னை பார்க்க நிறைய நாள் வந்திருக்காரு. ஆனால் ஒரு நாள் மதர் வந்தாங்க. மதர் இங்கே நிக்கிறீங்க? ஜெனி இங்க வரேன்னு சொல்லியிருக்கா. நீங்க வாங்க ஆபீஸ்ல உட்காருங்க. வேண்டாம், நான் இங்கேயே நிக்கிறேன். சரிங்க மதர். ம். அப்பாக்கு என்னாச்சு மதர்? அப்பா இனி இங்க வருவார்னு எனக்கு தோணலம்மா. ஏன் மதர்? அப்பா இப்போ ஆஸ்திரேலியால ட்ரீட்மெண்ட்ல இருக்கார். த்ரோட்ல கேன்சர். அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. உன்னை வந்து பார்க்கணும்னு சொன்னாரு. ஆனா ஃபோன் பண்ண கூட அப்பாவால் முடியும்னு எனக்கு தோணலை. பார்வை இல்லாதவனுக்கு பார்வையை கொடுத்துட்டு திரும்பி எடுத்துக்கிற கடவுளோட கொடூரமான முகத்தை பார்த்தேன். மதர் வந்து போய் 2-3 நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்னோட அப்பா என்னை விட்டு போயிட்டாருன்னு. उसे राजभाषा तथा संपर्क भाषा का गौरव मिला.
भारत बहुभाषा भाषी राष्ट्र है। गुजराती, पंजाबी, बंगाली, मराठी, कश्मीरी, तमिल, तेलुगु, कन्नड़ा तथा हिंदी आदि भारत की अनेक प्रसिद्ध भाषाएं हैं। इन प्रधान भाषाओं में हिंदी ही केंद्रीय महत्व की भाषा है। इसे इस भारत की राष्ट्रभाषा कहा जाता है। எஸ்கியூஸ் மீ மேடம். यस, जेनी, உன்னை பிரின்சிபல் கூப்பிடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், கம் இன். சாரி ஜெனி, உன்ன மாதிரி பிரில்லியண்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டை டேர்ம் ஃபீஸ் கட்டாதனால வெளியே அனுப்புறதுல எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. உன்னோட மதர் சுப்பீரியர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு வேற வழி தெரியல. சாரி. ஹாஸ்டலில் இருக்கிற உன்னோட பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. மதர் உன்னை கூட்டிட்டு போக வராங்க. ஜெனி, ப்ளீஸ். என்ன? நான் உன்னோட மதரை பார்த்தேன். உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம கவலையோட வெளியே நின்னுட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி தான் நானும். என்னை பொறுத்த வரைக்கும் பணம் ஒரு விஷயமே இல்லை. நீ விருப்பப்பட்டா என் கூடவே தங்கி நீயும் படிக்கலாம்ல. ஏய், அழாத. ஏண்டி, நான் அழகாதான் இருக்கேனா? அடியே சொல்லுடி, சொல்லு. ஏண்டி திடீர்னு இப்படி கேக்குற? இல்ல, எங்க போனாலும் சைட் அடிக்கிறதுக்கும் ஐ லவ் யூ சொல்றதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. என்ன மட்டும் யாரும் பாக்குறது இல்ல, அதான். யாரு? என்ன வேணும்? ஜெனி, ஜஸ்ட் a minute. ஜெனி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்க யார் வந்திருப்பா? உன்னை பார்க்க தான் வந்திருப்பாங்க. இல்லடி, உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. என்ன பார்த்து ஜெனியான்னு கேட்டாங்க. உன்னை கரெக்ட் பண்ண என்ன தேடி வந்திருப்பாங்க. ஏய், அப்படி ஒன்றும் தோணல. பார்க்க அழகா தான் இருக்காரு. முதல்ல போய் பாருடி.
அந்த அழகு அங்கேயே நிக்கட்டும், யோகா முடிச்சுட்டு தான் போவேன். முதல்ல போடி, அவர் வெளியே நின்னுட்டு இருக்காரு. அவர் தானே வெளியே நிக்கிறாரு, நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? உனக்கு ரொம்ப தான் திமிரு. அது திமிரு இல்லடி, ஒரு விதமான வலி. இந்த கவிதைலாம் எழுதுற ஜெனி, நான் தான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம். என்னால் இப்ப ராத்திரிலாம் சரியா தூங்கவே முடியல. நான் சொல்றது கேக்குதா? என் தூக்கத்தை கெடுத்ததே நீங்க தான். நானா? நீங்க எழுதுற கவிதைகள்ல எவ்வளவு அழகான வார்த்தைகள். வாட் அ philosophy. சாரி, என் மனசுல இருக்கிறது எழுதுன அவ்வளோதான். மீரா தான் சேனலுக்கு அனுப்பிட்டா. ஓஹோ. இதுதான் முதல் முறை ஒருத்தர் கவிதை நல்லா இருக்குன்னு சொல்றது. தேங்க்ஸ். எனக்கு காலேஜ் போக டைம் ஆயிடுச்சு. வேணும்னா நான் பைக்ல டிராப் பண்றேன். நோ தேங்க்ஸ், என் ஃப்ரெண்டு வெயிட் பண்றா. இதுக்கப்புறம் எப்ப சந்திப்போம்? ஏன் இப்படி பாக்குற? அது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவருக்கு கவிதை மட்டும் பிடிச்சிருக்குன்னு தோணல, உன் மேல ஏதோ இருக்கு. போடி. இவ்வளோ சீக்கிரமா எப்படி மாதவன் என் மனசுல இடம் பிடிச்சாருன்னு எனக்கே தெரியல. ஒரு வகையில காதலிக்கணும்னு ஆசை இருந்த என் மனசுக்குள்ள முதல் முறையா கடந்து வந்தவர் தான் மாதவன்.
மெதுவாக. மீரா, 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 மீரா. என்ன இது? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? மீரா, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக அழுகுற? சொல்லு மீரா, எதுக்காக அழுகுற? மீரா, நான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்ல. ஐம் செல்ஃபிஷ். என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி அழுகுற? ஜெனி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சில நேரத்துல என்னாலே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. அது உன்னோட கற்பனை மீரா, உனக்கு ஒண்ணும் இல்ல. வா. நீ எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்த? என்னோட கவலை சந்தோஷம் எல்லாத்தையும் இங்கே தான் ஷேர் பண்ணுவேன். நீயும் வா. இங்கே வா. எங்க? வா. உன் மனசுக்குள்ள இருக்கிற கவலைகளை நீ இங்க வெளிப்படையா சொல்லலாம். முட்டி போடு. சொல்லுமா, கர்த்தருக்கு எதிரா நீ என்ன பாவம் செஞ்ச? இது கர்த்தரோட புனிதமான இடம். இங்கே உண்மையை மட்டும்தான் சொல்லணும். ஜெனி, உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. உன் வாழ்க்கையில மாதவன் வந்ததால உன்னை விட அதிக சந்தோஷப்படுறது நான் தான். ஆனா எதனாலும் தெரியல, என்னால அதை ஏத்துக்கவே முடியல. உன்னோட அன்பு அது எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். அது மற்றவங்களுக்கு ஷேர் பண்றத என்னால ஏத்துக்கவே முடியல. சொல்ல போனா அதுக்காக நான் எதை செய்யவும் தயங்க மாட்டேன்.
ஜெனி ஜெனி ப்ளீஸ். சாரி மாதவன், நமக்குள்ள செட் ஆகாது. நீ என்ன மறந்துரு, எனக்காக காத்திருக்காத. ஜெனி உனக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்காக இப்படி சொல்ற? நான் என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணது நீ இல்ல, நான் தான். அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியது நான் தான். அது என்னன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க ப்ளீஸ். இதுக்கப்புறம் என் கண் முன்னாடி வந்து நிக்காதீங்க. இதுக்கப்புறம் நம்ம சந்திக்கவே வேணாம். ஜெனி இருக்காங்களா? ஜெனி இங்க இல்ல. அவ இல்லையா? இல்லைன்னு சொல்ல சொன்னாளா? நான் உண்மையை தான் சொல்றேன். அவ இங்க இல்ல. அவ எங்க போனா? அவ என்கிட்ட எதுவும் சொல்லல. மீரா, அவளுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு எதுவுமே புரியல. அவ எதுக்கு என்ன பார்க்க வராதுன்னு சொன்னா? உனக்கு தெரியும், என்னன்னு சொல்லு ப்ளீஸ். சாரி மாதவன், நான் தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. எனக்கு வேற வேலை இருக்கு. மீரா, மாதவன் வந்தாரு. உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. நான் எதுவும் சொல்லல. உனக்கு என் மேல கோவம் இருக்கா? எதுக்கு? எனக்கு அவனை விட உன்னோட சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். உனக்கு என்ன ஆச்சு ஜெனி? என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? ப்ளீஸ் ப்ளீஸ்.
சாரி, ராங் நம்பர். ஹலோ ஹலோ. ச்சே. ஹலோ ஜெனி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். நீ என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஹலோ ஜெனி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். ஜெனி ப்ளீஸ். அண்ணா, இத பஞ்சர் போட்டு வைக்கிறீங்களா? காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது எடுத்துக்கிறேன். 6 மணிக்குள்ள வந்துருவீங்கல்ல? அதுக்குள்ளே வந்துருவேன். அப்ப சரி. ஜெனி வரலையா? இல்ல, அவ ஊருக்கு போயிட்டா. ஏன்? மதருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. காலையிலேயே அவ போயிட்டா. நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்படி பண்றா? ப்ளீஸ் மாதவன், அவ மேல எந்த தப்பும் இல்ல. அவ இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பேன். மாதவன், நானும் வரட்டுமா? மனசு சரியில்லை, அதான். மெதுவா. ஓ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன் இல்லம்மா. இங்க பாரு, நீ என் கூட இருந்து உன் படிப்பை கெடுத்துக்காத. இல்ல மதர், இந்த நிலைமையில உங்களை இங்க விட்டுட்டு போனா என்னால படிக்க முடியும்னு தோணுதா? நீங்க குணமாய் திரும்பி போற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். தயவு செஞ்சு என்ன போக சொல்லாதீங்க மதர். போங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். மார்னிங். மேடம்,
ஆ ம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். என்ன வேணும்? ஜெனியோட மதர் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்க. நேர்ல வந்து சொல்ல முடியாததால உங்ககிட்ட லீவ் சொல்ல சொன்னா. எக்ஸாம் வரப்போகிற இந்த நேரத்தில் ம் இருந்தாலும் ஒரு லீவ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண சொல்லு. தேங்க்யூ மேம். ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேம். உன்னோட ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போகுது? பரவாயில்ல மேம். யாருக்கு? யாரோ ஒரு பையன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறதா போன வாரம் கேள்விப்பட்டேன். இங்க பாரு மீரா, மற்றவங்க பேசுறதுக்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. நீ ஒரு பொண்ணுங்கிறத மறந்துடாத. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? ம் கவனிக்கல. கூல் டவுன் சார். இட்ஸ் ஆல் ரைட். இப்போ ஓகே தானே சார்? ஓகே ஓகே. தேங்க்யூ மேடம். நான் இங்கே புதுசாக சேர்ந்துருக்கேன். இட்ஸ் ஓகே சார். எல்லாமே ஓகே தானே சார்? சரி சரி. யூ ஆர் ரியலி கிரேட் மீரா. பாவம் அந்த சப்ளையர், அவன் வேலையை காப்பாத்திட்ட. சிம்பிள். ஆஸ்திரேலியால நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம். அதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது இப்ப 2வது அம்மா பேர்ல இருக்கு. 2வது அம்மாவா? என்னோட அப்பாவுக்கு 2 மனைவி. என் அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இப்ப எல்லா சொத்தோட உரிமையாளர் என்னோட 2வது அம்மா. 4 வருஷத்துக்கு முன்னாடி என் 2வது அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நான் தனியாள் ஆயிட்டேன். இப்ப நான் தங்கிட்டு இருக்கிற அந்த பங்களா கூட அவங்களோடதுதான். எனக்கு என்ன வேணும்னாலும் கேட்காம அவங்களே கொடுக்கறாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. என் சொத்தை யாராலையும் அபகரிக்க முடியாது. என் அப்பா அப்படிதான் எழுதி வச்சிருக்காரு. நான் மேஜருங்கிறதால அதை எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீ எதுக்கு என்கிட்ட சொல்ற? உனக்கு சொத்து இருக்கிறதுனால தான் உன் கூட இருக்கேன்னு நீ நினைக்கிறியா? நோ மாதவன், டோன்ட் பி சில்லி. ஜூஸ். இன்னும் 2 ஸ்ட்ரா வேணும். தேங்க்யூ. சரி மேம். ஃபார் யூ, ஃபார் மீ and for Jenny. If you don't mind, we will share. என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? முட்டாள்தனம் இல்ல. என் அப்பாவுக்கு 2 மனைவி இருந்தாங்கன்னு சொன்னல, அதனாலதான். பாவம் ஜெனி, அவளும் உன் மேல ரொம்ப ஆசை வச்சிருந்தா. எனக்கு அவ கூட ஷேர் பண்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. நிறுத்தி மீரா. சரி, அதை விட நான் உனக்கு வேணுமா வேண்டாமா? நான் ஜெனி என்னுடைய நல்ல ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். அவ தான் என்ன புரிஞ்சுக்கல. பட் இப்ப என்னால உன்னையும் புரிஞ்சுக்கவே முடியல. டோன்ட் வரி, என்ன இதுக்கப்புறம் பொறுமையா புரிஞ்சுப்பீங்க. வெட்கம் பொங்கும் கண்ணினோரம் என்னாச்சு? கோடை நாளில் உந்தன் கையில் பூவாச்சு. பூக்காலம் போல பூவாசம் வேணும். பூவாசம் வீசும் உந்தன் மேனி எங்கும்.
இயேசுவே நாதா உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவே நாதா உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன். அவளுக்காக வேண்டான்னு சொன்னேன். என்னோட காதல் அவமதிச்சு எனக்கு துரோகம் பண்ண மீராவை என்னால் மன்னிக்கவே முடியல. என் இதயம் வெடிச்சு செதற மாதிரி இருக்கு. மீராவால் விட முடியாது, விட முடியும்னு எனக்கு தோணலை. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை விட இன்னொரு பொண்ணு முக்கியம் இல்லைல்ல? என் மேலேயே எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஜெனி, ஜெனி நில்லு. ஜெனி நில்லு. ஜெனி வா சொல்றது என்ன விட. ஜெனி ஜெனி சொல்றது என்ன விட. வா சொல்றது என்ன ஜெனி ப்ளீஸ் வேண்டாம். சொல்றது கேளு ஜெனி. வா ஜெனி என்ன விட. வா ப்ளீஸ் வா. வா ஜெனி என்ன விட. வா
ப்ளீஸ் என்ன விடு. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். எனக்கு மாதவன் வேண்டாம். நான் மறந்துடுறேன். அவன் எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம். உனக்கு நான், எனக்கு நீ மட்டும் போதும். நான் தான் தப்பு பண்ண. நீ மட்டும் சாக நான் சம்மதிக்க மாட்டேன். வேணும்னா நம்ம 2 பேரும் ஒன்னா செத்துடலாம். நீ இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாது ஜெனி. நீ என்னை காப்பாத்தி இருக்க கூடாது மீரா. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எனக்கு உன்னையும் மாதவனையும் மறக்கவும் மன்னிக்கவும் என்னால முடியல. அழகில்லைனாலும் நானும் ஒரு பொண்ணு தானடி. அதனால எப்போ வேணாலும் நான் வைலண்டா மாறலாம். அப்படி மாறிட்டா என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது உங்க 2 பேருக்கும் ஆபத்தானது. பயப்படாத. நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டதுனால உங்க காதலை தடுக்க நான் யாரு? நீங்க உங்க இஷ்டம் போலயே வாழ்ந்துக்கோங்க. ஆனா இன்னும் என்ன முட்டாளாக்காதீங்க. அதனால நான் உனக்கு ஒரு ஃபேவர் கொடுக்குறேன். நான் என் டைரியில ஒரு தற்கொலை கடிதம் எழுதியிருக்கேன். அதுல என் சாவுக்கு காரணம் நான் மட்டும்தானே எழுதியிருக்கேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ என்னை கொன்னுடு. அப்புறம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க. ஆனா நீங்க அது பண்ணலன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. ஒரு முறை நான் இழந்த இந்த வாழ்க்கைக்கு மறுபடியும் கையை பிடிச்சிட்டு திரும்பி கூட்டிகிட்டு வந்தவ தான் மீரா. அவளை விட்டு போகிறதுல எனக்கு வருத்தம் இருந்தாலும் போகாமல் இருக்க முடியாது. என்னோட சாவுக்கு காரணம் நான் மட்டும்தான். இப்படிக்கு ஜெனி.
ஹலோ அவ இப்ப எங்க இருக்கா? எனக்கு பயமா இருக்கு. மாதவன், மீரா 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 ஹலோ மீரா ஜெனி, ஹலோ ஹலோ மீரா மீரா என்னாச்சு? மீரா, நான் பேசுறது கேக்குதா? மீரா எனக்கு புரிஞ்சிடுச்சுடி. என் பாசத்தை விட உனக்கு அவன் தான் முக்கியமா? உன்னோட அழக காட்டி தானே அவனை என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட. உன்னை நான் விட மாட்டேன்டி. மீரா ஹலோ 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 மீரா
நான் சொன்னதெல்லாம் உன் ஞாபகத்தில் இல்லையா மாதவா? இல்ல ஜெனி, இது என்னோட இன்னொரு ஜென்மம். போன ஜென்மத்துல நான் யாரா இருந்தேன்னு எனக்கு தெரியல. நீ மறுபடியும் என்ன ஏதோ சொல்லியே மாத்துற. இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல 7 பேருக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியும்ல. தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். ப்ரொஃபசர், ப்ரொஃபசர், ப்ரொஃபசர்,
நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏய் ஒன்றும் இல்லடா. ரொம்ப யோசிக்காத மச்சான், பைத்தியம் பிடிச்சிரும். மனசோட எதிர்பார்ப்பு தான் சிந்தனை. என் மனசுல தோன்ற விஷயங்களை அடையறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்தேன். பட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லை. கட்டுக்கதைகள்னு சொல்றதெல்லாம் நிஜம் கிடையாது. ஆனா சில நேரத்துல அது மாதிரி நடக்கிறது உண்டு. என் கனவோட இன்னொரு உண்மையை நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு.